வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். முன்னாள் அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கான முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகிய இருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் எந்த கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றது தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது உண்மையாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி இப்படியெல்லாம் போயிருக்குதா என்று நீங்கள் எண்ணுற அளவுக்கு இருக்கும். அது என்னன்றதை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய பொது மன்னிப்பில் ஒரு குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. இன்றைய நாளில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம், அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் ஆகிய இந்த இரண்டுமே ஒரு அறிவிப்பு விடுத்திருக்குது. அது என்னன்றதையும் இந்த காணொலியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். முதலாவது செய்தி, யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டிருக்கிற பகுதி ஒன்றில் பெண் ஒருவர் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய முயன்றிருக்கிறார். அதன் போது அவருக்கு அதிக இரத்தப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மருத்துவ பரிசோதனையில் அந்த பெண்ணுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி என்னால் அதிகமாக ஒன்றுமே சொல்ல முடியல. அடுத்தது முக்கியமான செய்தி, முன்னாள் அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய நாளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். ஒரு மணித்தியாலங்கள் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. குறிப்பாக இவர் எதற்காக அங்கே செல்ல வேண்டி வந்ததுன்னா, முன்னாள் சுகாதார அமைச்சரான கெகலிய ரம்புக்வெல்லா அவர்கள் கடந்த காலத்தில் மருந்துகள் இறக்குமதி செய்யும் போது தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடாக பதிவு செய்திருந்தார். அந்த அடிப்படையில் முன்பு அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிற போது யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தார்களோ அந்த முக்கியமானவர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த நேரம் அரசு தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருந்து இறக்குமதி, தரமற்ற மருந்து இறக்குமதி பின்னால என்னென்ன இருக்குது, உண்மையிலே அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கா, இது போன்ற விடயங்கள் எதிர்காலத்தில் விசாரணைக்கு பின்பு தெரிய வருகிற நேரம் நாங்கள் அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, மருந்துன்றது எவ்வளவு முக்கியமானது. எனவே அதுக்குள்ளேயே தரமற்ற ஒரு சூழல் இருந்திருக்குது என்று சொன்னால் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு பல கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கான ஆதரவை தேடிக்கொள்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். எந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் எந்த மாநகர சபையிலேயுமே அதிபெரும்பான்மையோட எவருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே ஆட்சி அமைச்சு கொள்ளலாம், அந்த அளவுக்கு அதிகமான உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்று எவருமே துணிச்சலா சொல்ற மாதிரி இல்லை. ஏனென்றா ஒவ்வொரு இடத்திலேயுமே ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆதரவை தேடிக்கொள்ள வேண்டிய சூழல்ல தான் மக்கள் வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆதரவு திரட்டுகின்ற பணிகள் இடம்பெறுகிற போது பல குற்றச்சாட்டுகள் மக்கள் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய நாளில் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தேர்வு செய்வதற்கான அமர்வு கிழக்கு மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் அஸ்மி தலைமையில் இடம்பெற்றிருக்குது. இந்த அமர்வின் போது இரண்டு பேரும், அதாவது முதல்வர் பிரதி முதல்வர் ஆகிய இருவரும் தமிழரசு கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக சிவம் பாக்கியநாதன் அவர்களை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் முதல்வர் நபராக வேட்பாளராக அங்கு முன்மொழிந்திருந்தார். அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவர் அதை வழிமொழிந்திருந்தார். வேற முதல்வர் தேர்வு இல்லாததால் இவர் ஏகோபித்த அளவில் ஒரு முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். அடுத்த கட்டமாக பிரதி முதல்வராக தமிழரசு கட்சியை சேர்ந்த தினேஷ்குமார் அவர்களை தமிழரசு கட்சி சார்பாக ஒருவர் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ஒருவர் வழிமொழிந்திருந்தார். ஆனாலும் அதே இடத்துல இன்னொருவரும் முன்மொழியப்பட்டிருந்தார். முன்பு மாநகர சபையினுடைய பிரதி முதல்வராக இருந்த சத்தியசீலன் அவரை ஒரு சுயேட்சை குழு உறுப்பினர் முன்மொழிய இன்னொருவர் வழிமொழிந்திருந்தார். எனவே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்தது. வாக்கெடுப்பு எப்படி நடத்துறது, அது ரகசியமான முறையிலேயா இல்லை என்றால் வெளிப்படையாகவே நடத்துறதான்னு கேட்ட நேரத்தில் 22 உறுப்பினர்கள் வெளிப்படையாகவே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது.
குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தினேஷ்குமார் அவர்களுக்கு 18 வாக்குகள் விழுந்திருக்குது, சத்தியசீலன் அவர்களுக்கு 4 வாக்குகள் விழுந்திருக்குது. எனவே இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்கள் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வாக்கெடுப்பின் போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த மொத்தமாக 12 பேர் நடுநிலை வகித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். இந்த பதிவு அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தேசிய மக்கள் சக்தி மீது ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்திருக்கிறார். இந்த இடத்துல தங்களுடைய உறுப்பினருக்கு ஆதரவு திரட்டிக் கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்றது அறிய முடிகிறது. அதுல குறிப்பாக இப்போது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு காவலில் இருக்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களினுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினர் போயிருக்கிறார்கள். இது கவலை அளிக்கிறதாக சாணக்கியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய எக்ஸ் தளத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்றா பாரியளவான குற்றச்சாட்டோடு இப்போது காவலில் இருக்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான் அவர்களினுடைய கட்சி ஆதரவாளர் கட்சி உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை கேட்கிறது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சாணக்கியன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. எனவே இதற்கு தேசிய மக்கள் சக்தி தரப்பிலே இருந்து என்ன பதில் கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது உண்மையாக இருந்தால் உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி இந்த அளவுக்கு போயிருக்குதா என்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பொது மன்னிப்பில் பெசாக் நாளில் சில கைதிகளை விடுதலை செய்திருந்தார், 388 பேர். அதுல அனுராதபுரம் நிதி நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனம் ஒன்றினுடைய முகாமையாளர் அதுல திலகரட்ன அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அவர்களும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அதை நேற்றைய காணொலியில் பதிவிட்டிருக்கிறேன். நேற்றைய காணொலி பார்க்காதவர்கள் சென்று பாருங்கோ. குறிப்பாக அனுராதபுரம் சிறைச்சாலையினுடைய கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பான வழக்கில் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் அவரை எதிர்வருகின்ற 13ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் வரை விளக்கமறியல்ல வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. அத்தோட கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் அதுல திலகரட்ன அவர்களுடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் அவரை எதிர்வருகின்ற 25ஆம் தேதி, ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியல்ல வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே இதற்கு பின்னால யார் யாரெல்லாம் சிக்க போறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நாளில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற நிகழ்வில் ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல திலகரட்ன அவர்கள் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் தானே, பதவி நீக்கப்பட்டு சிறையிலேயும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தினுடைய பாதியை அவருக்கு வழங்குறதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எனவே முழு சம்பளம் இனி அவருக்கு போகாது. இடைநிறுத்தப்பட்டவருக்கான பதவி எதிர்காலத்தில் கிடைக்குமா, இந்த பாதி சம்பளமும் குறைக்கப்பட்டு அவர் முற்றாக பணி நீக்கம் செய்யப்படுவாரா என்பதை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.